நீட் முறைகேடு வழக்கில் மறுதேர்வு நடத்த ஆணையிட முடியாது என உச்சநீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் மே 5ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி மாணவர்கள் சிலர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கில் நடுவண் அரசும் தேசிய தேர்வு முகமையும் கடந்த வாரம் தனித்தனியாக மனு தாக்கல் செய்தன. நடுவண் புலனாய்வுத்துறையும் நீட் முறைகேடு விசாரணை தொடர்பாக சுருக்க அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது. இந்த வழக்கில் தேசிய முகமை இன்று கூடுதல் மனு ஒன்றை தாக்கல் செய்தது. அதில் நீட் முறைகேடு தொடர்பாக பாட்னா எய்ம்ஸ் மருத்துவர்கள் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. 17 மாணவர்களின் தேர்வு முடிவுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள தேசிய தேர்வு முகமை வினாத்தாள் பரந்துபட்ட அளவில் கசியவில்லை என்றும் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் நீட் தேர்வு முறைகேடு தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி டி.ஒய். சந்திரசூட் தலைமையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது வினாத்தாள் கசிவால் ஒட்டுமொத்த தேர்வு முறையும் பாதிக்கப்பட்டுள்ளதாக மனுதாரர் மெய்ப்பித்தால் மட்டுமே நீட் தேர்வை ரத்து செய்ய முடியும் என தலைமை நீதிபதி சந்திரசூட் தெரிவித்தார். குற்றச்சாட்டுகளை மெய்ப்பிக்காமல் அனைத்து மாணவர்களுக்கும் மறுதேர்வு நடத்த ஆணையிட முடியாது எனவும் அவர் திட்டவட்டமாக கூறினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பு ஒட்டுமொத்த மாணவர்களும் மறுதேர்வு எழுத கோரவில்லை எனவும் தேர்வு பெற்ற 1,08,000 மாணவர்களுக்கு மட்டுமே ஆணையிட கோருவதாகவும் கூறினார். வினாத்தாள் கசிவு தொடர்பாக சென்னை ஐஐடி அளித்த அறிக்கையை ஏற்கக்கூடாது என வாதிட்ட மனுதாரர்கள் தேசிய தேர்வு முகமையில் சென்னை ஐஐடி இயக்குனர் உறுப்பினராக உள்ளதை சுட்டிக்காட்டினர். உச்சநீதிமன்றத்தில் இருதரப்பு வாதங்களும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.